ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தமிழ்ல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம் மற்றும் சப்பாத்திக்கு நல்ல ஆப்டான காம்பினேஷன் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வானொலியில் ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அது நல்லா சூடாகட்டும். சூடான பின்ன அதில் 3 ஏலக்காயும் ஒரு சின்ன சின்ன பட்டையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். ஆயிலில் போட்டு வதக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகு, ஒரு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, பின்ன ஒரு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த 2 இஞ்சியும் ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டுக்குள்ளே பச்சை வாசம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி சாதம் சப்பாத்திக்கு நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போது நான் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக நான் கரம் மசாலா, மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். மசாலாக்குள்ளே பச்சை மசாலா மாறுற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஜீரக மிளகுத்தூள் 2மே சேம் குவான்டிட்டி எடுத்துருக்கேங்க. அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எப்பப்போ இந்த மாதிரி கிரேவி பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மசாலாக்குள்ளே பச்சை வாசனை மாறட்டும். மாறின பிறகு நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அதுக்காக 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் ஊற்ற வேணாங்க. மஷ்ரூம் வெந்து வரும்போது அதிலிருந்து அதோட நீர்ச்சத்துலாம் இறங்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க, நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா மஷ்ரூம் வெந்து வந்துருச்சுங்க. நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் மல்லித்தலை இல்லை அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி போட்டுருங்க. இந்தமாதிரி நம்ம பண்ணும்போது மஷ்ரூம் கிரேவி வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.